ஹாஸ்டல்லே இருக்கனால வந்துட்டு இந்த வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம், இந்த ஆடி வெள்ளி இதெல்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தெரியும், ஆடி வெள்ளின்னு தெரியும். இந்த வரலட்சுமி நோன்பு வரதெல்லாம் எனக்கு தெரியாது. நேற்று நைட்டு தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, தயவு செஞ்சு விரதம் இருக்கலனா கூட நீ பரவாயில்ல, நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றாத, உனக்குன்னு சேர்த்து நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. என்னடா இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு இருந்துச்சு. பட் இதுக்காகவே நாளைக்கு குளிச்சு ரெடியாகி கோவில் போயிட்டு ஸ்டோரி போடுறோம், பார்த்து ஏன் போடான்னு எங்கள் அம்மா வைக்கணும்னு இருந்து காலைல எழுந்திரிச்சு கிளம்புனேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் இருந்துச்சு. நான் இப்போ தான் கிளம்புறப்ப யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம கிளம்புறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, இதில் வீடு எடுத்தால் சமைச்சு பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஒரு கூத்து என்னென்னா, இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நேற்று நைட்டு கதவை சாத்தாமல், அந்த விண்டோ சொல்லுவோம்ல, விண்டோ கதவை சாத்தாமல் தூங்கிட்டேன். பக்கத்து வீட்டிலேருந்து ஒளிமயமான எதிர்காலம், குக்கர் விசிலு, ஏதோ திட்டுற சவுண்டு இதெல்லாம் கேட்டு எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு தான் உட்காந்து இன்றைக்கி பொறுமையாக தலை சீவிட்டு இருந்தேன். நான் யோசிக்கிறேன், இவங்க இத்தனை வேலையும் பண்ணிவிட்டு அந்த அக்கா ஆஃபீஸ் போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். நம்மளால் வந்துட்டு தலை சீவிட்டு ஆஃபீஸ் போகிறதே ஒரு பெரிய சாதனையாக இருக்கே, நம்மளால் வீடு எடுத்து என்ன பண்ணுவோங்கிற மாதிரி எனக்கு காலையிலே யோசனை வந்துச்சு. சரி, எதுக்கு தேவையில்லாமல் காலையிலே நெகட்டிவ் வைப்புன்னு ஷாலை போட்டோன்னே அழகாக ஹீரோயின் வைப் வந்துருச்சு. துப்பட்டா போட்டாலே சம்டைம்ஸ் எனக்கு வரும். அப்புறம் ஃபைனலாக நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சுட்டு கீழே போனால் கடைசியாக தான் நான் ஞாபகம் வந்துச்சு, ஹெல்மெட் போடணும்ல, ஹெல்மெட் போட்டால் கொண்டை போடுவேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்த மாதிரி இருக்கலான்னு எனக்கே தோணுச்சு. நீங்களும் கண்டிப்பாக திட்டுவீங்க. இதில் கூட ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்.